பட்டால் மணல் குவாரிகள் தொடர்ந்து அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் பெருமளவுக்கு இல்லாமல் போயிட்டு விவசாயம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயம் மேலும் பாதிக்கப்படும் என்ற கருத்தை நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தேன். அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு தடை ஆணை வழங்கியது. அன்றைய தினத்தில் இருந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன நீதிமன்றத்தில் சொன்னோமோ அதே கருத்தை சொல்லி தனியார் மணல் குவாரிகள் எல்லாம் தடை செஞ்சு ஏலம் விட்டதெல்லாம் ரத்து செஞ்சு அரசாங்கமே மணல் குவாரியை நடத்தும், அங்கே நியாயமான அளவில் ஆற்றுல மணல் எடுத்து அதை கட்டிட வேலைக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை தமிழக அரசு விட்டது. ஆனால் தனியார் மணல் குவாரி நடந்ததை விட இன்றைய தினத்தில் அரசு மணல் குவாரி மிக அதிக அளவுக்கு சுமார் 30 அடி ஆழத்துக்கு கூட பாலாத்தை தோண்டி அதில் இருக்கிற மணலெல்லாம் கொள்ளையடித்து பக்கத்து மாநிலங்களுக்கு விற்று காசாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே இடத்துல ஒரு நாளைக்கு இப்போ முன்னே இருந்த கவர்மெண்ட்டு காலையில் 8 மணிக்கு கொடுத்தாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு குவாரி மூடினாங்க. இப்போ 24 மணி நேரம் ஓடிங்குது. அதே 2 யூனிட்னா 2 யூனிட்டு மணல் மேலே போகிற லாரிங்களை மொத்தத்தையும் சீஸ் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு லாரிக்கு 2000 ரூபாய். சட்டப்படி மணல் அள்ளுறது 3 அடி தான் அள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்போ இங்கே தெரியுது எந்த அளவுக்கு அள்ளி இருக்கிறாங்கன்னு. பல இடங்களில் கிராம மக்கள் 3 ஆள் உயரத்துக்கு அள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்துக்கு மணல் அள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. உயர்நீதிமன்ற குழுவும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நேரடியாக பார்த்து. அதற்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பாதிக்கப்பட்ட விவசாய மக்களை எல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, விஷயத்தை அப்படியே திசை திருப்புற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி வீடு கட்டுவது, எப்படி கட்டிடங்கள் கட்டுவது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் மண் முடிஞ்சு போயிடும். ஆற்று மணல் எல்லாத்தையும் கட்டிடம் கட்டி முடித்த பிறகு என்ன செய்வது? மணலுக்கு மாற்று திட்டங்களையும் நிறைய பொறியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அரசு பரிசீலிக்க கூட இல்லை. பரிசீலித்து இதை மாற்றம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு எண்ணம் உருவானால் இது நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். அப்படி எண்ணம் இல்லாதனால தான் இது தொடர்ச்சியாக இருக்கிறத வாரி அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத கொடுமை, எந்த மாநிலத்திலையும் இல்லாத கொடுமை. இந்த இடம் ஒரு தீவு போல் போயிருக்கு. இப்போ நம்ம சுற்றி 20 அடி மேட்டுக்கு மேலே நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துலேருந்து தான் புஞ்சை அரசந்தாங்கல் கிராமத்துக்கு தண்ணி போகுது. இப்போ நமக்கு வலது பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு 15 அடி பள்ளம். அந்த பள்ளத்துலேருந்து ஏற்கனவே போரில் தண்ணி போயிருக்கு. அது போதாதுன்னு இங்கே மேலே ஒரு போர் போட்டிருக்காங்க. இந்த போர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த போரை சுற்றி 20 அடி பள்ளம் இருக்குது, அதுக்கு மேலே அதை போட்டிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு தண்ணி தரும்னு தெரில. All desire for an overflow of water in the river has gone, and the only aim of the public works officials seems to misdirect me in such a way that they could plunder my sand. புதுப்பேட்டை டேம் தாங்க நம்ம இப்படி பாலாத்துக்கு வந்தால் காஞ்சிபுரம் வழியாக வந்திருக்கான். இப்படி வர விட்டாது அந்த பக்கம் போகிறதுனால மெட்ராஸ் பாய்ச்சி அந்த தண்ணி ஆற்று மணல் எடுக்கிறதுக்கு தான். உனது இரும்பு கரத்தாலே பாலாற்றுமால் கொள்ளையனை தடுத்து நிறுத்தட்டுமே, இந்த தரணி சிறக்கட்டுமே, இந்த தரணி சிறக்கட்டுமே. தம்பி கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா, கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா, கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா, கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா, பாலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா, பாலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா, ராப்பகலால் ஆரியிலே கொள்ளையடிக்கிறா, ராப்பகலால் ஆரியிலே கொள்ளையடிக்கிறா, கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா, கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா, பார்த்தும் பார்க்காமத்தான் கொள்ளையடிக்கிறா,
பார்த்தும் பார்க்காமத்தான் கொள்ளையடிக்கிறா. ஆற்று தண்ணி வற்றி போக கொள்ளையடிக்கிறா. ஆற்று தண்ணி வற்றி போக கொள்ளையடிக்கிறா. ஊற்று தண்ணி வராமல் இருக்க கொள்ளையடிக்கிறா. ஊற்று தண்ணி வராமல் இருக்க கொள்ளையடிக்கிறா. கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா லாரியிலே கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா. பல ஆற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா. அரசும் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கிறா. பலாற்று மணலை எல்லாம் கொள்ளையடிக்கிறா. அப்பகலா லாரியிலே கொள்ளையடிக்கிறா. அரசும் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கிறா. அரசும் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கிறா. கேள்வி கேட்கும் அதிகாரியே கொன்று போடுறா. கேள்வி கேட்கும் அதிகாரியே கொன்று போடுறா. அவன் செத்த பின்னே பின்னால்தான் துட்ட வீசுறா. அவன் செத்த போன பின்னால்தான் துட்ட வீசுறா. கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா. கும்பல் கும்பலா மணலை வாரி கொள்ளையடிக்கிறா. நான் ஆயில் மிஷின் போட்டு ஓட்டியிருந்தேன். ஹவுஸ் பேர் 8 ஹவுஸ் பேர் வாங்கி போட்டு இந்த போர் போட்டு ஆயில் மிஷின் ஓட்டியிருந்தேன். அப்போ எவ்வளோ மெயினாக இருந்திருக்கணும். இன்றைக்கி 110 அடி போட்டோம். தண்ணி அரை பைப்பு தான் வருது.